ஒல்லியா இருக்க உங்க பேபிஸ்க்கு வெயிட் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ லஞ்ச்ல நான் பார்த்தீங்கன்னா, கதிர்குட்டிக்கு வீக்லி ட்வைஸ் செஞ்சு குடுப்பேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் ரெசிபி இது. செய்றது ரொம்பவே ஈஸிங்க. தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, ஊற வச்சிருந்த ஒரு 5 முந்திரி பருப்பு அவ்வளோதான். இது நல்லா நான் ஊற வச்சுட்டேன். அத மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி ஆட் பண்ணி, இது நல்லா ஒரு பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா ஃபைனா வந்து சாப் பண்ணிக்கோங்க. இதுக்காகவே ஒரு சின்ன சைஸ் குக்கர் வாங்கி வச்சுக்கோங்க. பேபிக்கு அந்த மாரி ரெசிபி பண்ண ஈஸியா இருக்கும். இப்ப குக்கர் வச்சுட்டேன். அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கிட்டேன். 2 துண்டு பட்டை, 2 துண்டு லவங்கம். உங்க பேபிக்கு வந்து ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கதிர்குட்டிக்கு இந்த மாரி ஃப்ளேவரா இருந்தா தான் பிடிக்கும். அதனால தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம், தட்டி வச்சிருக்க பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு லைட்டா சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறம் அரைச்சு வச்ச இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு சால்ட். இது வதங்குனதுக்கு அப்புறம் நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் வந்து அன்பாலிஷ்ட் ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கேன். உங்க வீட்ல என்ன அரிசி வச்சிருக்கீங்களோ அத ஊற வச்சுக்கோங்க. அது வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிட்டு, அரிசி தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா குழைவா வெந்திருக்குங்க. 8 மந்த்ஸ்க்கு மேல இருக்க பேபிஸ்லேருந்தே குடுக்கலாம். வெயிட்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ட்ரை பண்ணி குடுத்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.